ஆசீர்வாதம் தொடர்ந்து நடைபெறும். செய்முறை தேர்விலே எத்தனை போராட்டங்கள், கருத்தியல் தேர்விலே எத்தனை போராட்டங்கள், சிறப்பு வகுப்பிலே எத்தனை போராட்டங்கள், இத்தனை போராட்டங்களை நிஜத்தில் பார்த்தீர்கள். உண்மை எதுவென்று உங்களுக்கு தெரியும். உயர்வுக்கு வழி நின்றது யார் என்று தெரியும். அந்த காரணத்தினால் நீங்கள் என் மேல் அளவு கடந்த ஒரு பெரிய வைத்து வைக்கிறீர்கள். அது ஒருபோதும் என் மனதை விட்டு பிரியாது. என்னுடைய அட்சிய பாத்திரமாய், அழகான பிள்ளைகளாய், அடையாள சீட்டுகளாய் என்றென்றும் என் மனதில் வாழ்வீர்கள் என்பதுதான் உண்மை. காலையில் இருந்து சிறப்பு வகுப்புக்கு வரும்போது அந்த 6 மணிக்கு வருகின்ற பொழுது அந்த வேலை விட்டு இறங்குகின்ற அந்த குட் மார்னிங் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கடலில் என்னை ஆழ்த்தியதுதான் உண்மை. ஒவ்வொரு மாணவனும் அந்த உள்ளத்தோடு குட் மார்னிங் வைப்பா, எல்லாருக்கும் வைப்பா, எப்படி வைப்பாங்கிறது எனக்கு தெரியும். ஸோ எனக்கு எப்படி வைப்பாங்கிறது, எனக்கு மகிழ்ச்சி எப்படி கொடுக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் என்னை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தி உங்களோடு வாழ வைத்தீர்கள். இன்னும் சொல்ல போனால் தூங்குகின்ற நேரத்தை தவிர முழுமையாக உன்னிடம் இருந்த காரணத்தினால் உங்களை விட்டு பிரிவது மிகுந்த வருத்தமே. நான் தான் சொல்லிவிட்டேன், காலம் தந்த விதி. அது விதி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம், விருப்பம் என்று எடுத்துக்கொண்டு உன் விருப்ப பாடத்தை தேர்வு செய்து கல்லூரியிலும் படித்து நல்லதொரு மதிப்பெண் பெற்று நான் நல்ல ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டேன் என்று நீ சொல்கின்ற அந்த நிலைகள் தான் என் வாழ்க்கையில் என்னை மேன்மையுற அடையும். இந்த பள்ளியை விட்டு நீ போவதற்கு ஒரு பெற்றோர்கள் 2 நாட்களாக என்னிடம் சொன்ன வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், இதுவரை கடவுளாக என் குழந்தையை பாவித்தீர்கள், என் குழந்தையை நல்ல முறையை வழிநடத்தினீர்கள். இன்று இறுதி நாள் இந்த பள்ளியை விட்டு வருகின்ற பொழுது நல்ல அறிவுரைகளை கூறி நீங்கள் வழி அனுப்புங்கள். காரணம், அடுத்தது கல்லூரிக்கு செல்ல இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் பெரும்பாலான பெற்றோர்கள். இதை ஏன் குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது